இந்த வீடியோவில் பவர்ஷேப்ல எலக்ட்ராய்டு எப்படி கிரியேட் பண்றது சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஃபைலுக்கு எப்படி ஜென்ரேட் பண்றது சொல்லி பார்க்கலாம். இது ஜென்ரேட் பண்றதுக்கு மாடலை செலக்ட் பண்ணினா டாப்ல வந்து மேனேஜ் போயிட்டு பேஸ் செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பேஸை வந்து செலக்ட் பண்ணா போதும். டாப்ல உள்ளது சைடில் உள்ளது ஒரு 4 சர்ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணா போதும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு காலியில போயிட்டு ஃபோர் ஃப்ரம் செலக்ஷன் போயிட்டு இதை டிசேபிள் பண்ணிட்டு நம்ம ரெக்யூர்மெண்ட் ஏற்றாப்புல ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பாட்டத்தில் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் ஆகணும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓகே பண்ணினா ஒரு ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதை வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணுறாப்புல இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் மட்டும் இருக்கும். இந்த பாட்டத்தில் இதை வந்து மேட்ச் பண்ணணும். இதை எப்படி மேட்ச் பண்ணுறேன்னா மேனேஜில் போயிட்டு ரீப்ளேஸ் போயிட்டு இந்த பேஸ் வந்து இந்த பேஸ்க்கு ஏற்றாப்புல ப்ரொஜெக்ஷன் ஆன்னு சொன்னீங்கன்னா ஏற்றாப்புல கட் ஆயிரும். இந்த சைடில் உள்ளதை மேட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த ரேடியஸை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதனால ரேடியஸை ரிமூவ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ரீப்ளேஸில் போயிட்டு இந்த பேஸ் வந்து இந்த பேஸ்க்கு ஏற்றாப்புல மேட்ச் ஆகுன்னு சொன்னோம்னா மேட்ச் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எலக்ட்ராய்டு கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல் குத்தினா பழையபடி எல்லா மாடல் வந்துடும். இப்போதைக்கு டாப்பில் மட்டும் மூவ் பண்ணுறாப்புல இருக்கும். டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஆப்செட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மூவ் பண்ணலாம். நம்மளோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துட்டு நான் ஒரு 10 mm கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 10 mm ரொம்ப அதிகமாக இருக்குது, 3 mm கொடுத்துட்றான். 3 mm கொடுத்தீங்கன்னா எலக்ட்ராய்டு ப்ரொஃபைல் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பேஸ் வந்து மேனுவலாக கிரியேட் பண்ணலாம் பாக்ஸில் போயிட்டு. அப்படி இல்லாட்டி விசாலில் போனீங்கன்னா எலக்ட்ராய்டு விசாலில் போயிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். யூசர் டிபெண்ட் சைஸ் வேணா மாடிஃபை பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டீட்டெயிலாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி தான். ஆனால் எலக்ட்ராய்டு பற்றி கிரியேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ராய்டு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. மாடலில் கொலிஷன் ஆகுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எலக்ட்ராய்டு மேல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கொலிஷன் செக் செலக்டட் கொடுத்தீங்கன்னா கொலிஷன் ஆச்சுன்னா நமக்கு வந்து இங்கே சேவ் பண்ணிடும். கொலிஷன் ஆகிட்டு லாங்காக இருக்குது. எலக்ட்ராய்டு சிமுலேஷன் பார்க்குறேன்னா கூட பார்க்கலாம்.